வச்சாலும் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி பிச்சி போட்ட ரோஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மேக்னேஷன் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க, இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க, உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாங்க, கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கடலை மாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நம்ம மேக்னேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் நம்ம எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க, மூடி போட்டு. இப்போ நம்ம சிக்கனை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி பாருங்கள் வெந்துச்சு. இப்போ நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ என்னுடைய பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்ல போகிறாரு. சூப்பராக இருக்குமா நாட்டுக்கோழி ரோஸ்ட்.